Hi, this is Karthik from EDS Automation. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா DSC HS2032 நியோ சீரியஸ் பர்க்லர் அலாரம் சிஸ்டம் பேனலோட ஓவர்வியூ பார்க்கலாம். இது வந்து மதர் போர்டுங்க. இதில் வந்து கனெக்ஷன் பேசிக் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கனெக்ஷனுங்க. இங்கே ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வந்து ஏசின்னு போட்டிருக்கோம். இதுதான் பேனலோட பவர் 16 வோல்ட் ஏசி. இங்கே நீங்கள் க்ளோஸில் காட்டுற பாருங்கள், 16 வோல்ட் ஏசி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக 230 வோல்ட் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணக்கூடாது. கனெக்ட் பண்ணிங்கன்னா மதர் போர்டு வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ 16 வோல்ட் ஏசி இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலிமா தான் கனெக்ட் பண்ணணும். இது 16 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருங்க. இதுக்கு வந்து 230, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்கள் 230 வோல்ட் கொடுப்பீங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 16 வோல்ட் ஏசி அவுட்புட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணுவீங்க. இது கொடுத்தீங்கன்னா பேனல் பவர் ஆன் ஆயிரும். பொலாரிட்டி கிடையாது. ஸோ ஏசி 16 வோல்ட் நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஏசி டெர்மினலில். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆக்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ங்க. ஆக்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் வைப்ரேஷன் சென்சர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு விபி கண்ணாடிக்கு வந்து கிளாஸ் பிரேக் டிடெக்டர் யூஸ் பண்ணுறீங்க, வைப்ரேஷன் டிடெக்டர், பிஆர் மோஷன் சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டிடெக்டருக்கு நீங்கள் பவர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 4 கோர் கேபிள் ரன் பண்ணியிருந்தீங்க பேனல் வந்து அப்படின்னா ஆக்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மூலிமா அந்த சென்சர்ஸ்க்கு பவர் கொடுத்துக்கலாம். பெல் ப்ளஸ் அண்ட் மைனஸுங்கிறது சைரனோட அவுட்புட். ஒயர்டு சைரன் நீங்கள் வந்து இதில் பெல் ப்ளஸ் அண்ட் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 12 வோல்ட்டுங்க. இந்த ரெட், பிளாக், எல்லோ, க்ரீன்கிறது கீபேடோட கனெக்ஷன். பேனலோட கீபேட் வந்து நீங்கள் இதில் இந்த டெர்மினலில் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. இது பேனலோட கீபேடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிளாக்லேருந்து பவர் போகும், எல்லோ க்ரீன் வந்து சிக்னல் போகும் கீபேடுக்கு. இது மட்டும் இல்லாமல், கீபேடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஜோன் எக்ஸ்பேண்டர் மாடியூல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒயர்டு மாடியூல்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க, டிஎஸ்சியோட மாடியூல்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெட், பிளாக், எல்லோ, க்ரீனில் தான் கனெக்ட் பண்ணணும். பேனல் கூட கம்யூனிகேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து PGM1 அண்ட் PGM2. இது வந்து PGM ப்ரோக்ராமபிள் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலாரம் கண்டிஷன்ஸில் அலாரம் கண்டிஷன்ஸில் வந்து இந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். என்ன அவுட்புட் உங்களுக்கு வரணும், அந்த 12 வோல்ட் வரணுமா, இல்லை என்ன கண்டிஷன்ஸில் வரணும், அதில் வந்து PGM அவுட்புட்டாகவும் இல்லை PGM இன்புட்டாகவும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். இன்புட்டாக ப்ரோக்ராம் பண்ணுற பட்சத்தில் அந்த ப்ரோக்ராமபிள் இன்புட்டை வந்து நீங்கள் என்ன சென்சார் கனெக்ட் பண்ணுறீங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒயர்டு ஸ்மோக் டிடெக்டர் கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த பேனலில் வந்து நீங்கள் ஸ்மோக் டிடெக்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்டு ஸ்மோக் டிடெக்டர் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து PGM1 வந்து நீங்கள் ஸ்மோக் டிடெக்டருக்காக ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஸ்மோக் டிடெக்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோன் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். இது வந்து ஆன்போர்டில் 8 ஒயர்டு ஜோன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். நான் க்ளோஸில் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஜோன் 1 காமன், ஜோன் 2 இப்படி இருக்கும். ஜோன் 1க்கு வந்து ஜோன் 1க்கும் 2க்கும் சென்ட்ரலில் காமன் இருக்கும். 2 ஜோனுக்குமே அதான் காமன் ஒயரு. ஜோன் 3க்கு 4க்கும் சென்ட்ரலில் காமன் இருக்கும். இந்த மாதிரி 8 ஜோன்ஸ் வரைக்கும் ஒயர்டு ஜோன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆன்போர்டில் 8 ஜோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்பேண்டபிள் அப் டு பார்த்திங்கன்னா 32 ஜோன்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் 2032 அப்படின்னு சொல்லுவாங்க. 2064 ஒரு பேனல் இருக்குது, அதில் 64 ஜோன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 to 8 ஒரு பேனல் இருக்குது, அதில் வந்து 128 ஜோன் வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் ஜோன் எக்ஸ்பேண்டர் கார்டு போடணும். ஆன்போர்டில் 8 ஜோன்ஸ் ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் 8 ஜோன் கார்டு போட்டிங்க அப்படின்னா 16 ஜோன்ஸ் ஆகும். இந்த பேனலோட இன்னொரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ஒயர்டு ஜோன் மட்டும் இல்லாமல் உங்களால் ஒயர்லெஸ் ஜோன்ஸ் இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒயர்டு ப்ளஸ் ஒயர்லெஸ் ஜோன் ஹைப்ரிட் பேனல். இது வந்து ஒயர்லெஸ் ஜோன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கீபேட் வந்து வித் ஒயர்லெஸ் ரிசீவரோடு வருது, அந்த மாடல் கீபேட் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ 4 ஜோன்ஸ் வந்து நீங்கள் ஒயர்டு யூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு 10 ஜோன்ஸ் ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டிரான்சிவர் மாடியூல்னு ஒரு மாடியூல் வருது, அந்த மாடியூலை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலும் அந்த மாடியூல் மூலிமா நீங்கள் ஒயர்டு ப்ளஸ் ஒயர்லெஸ் 2 ஜோன்ஸையும் இந்த ஒரே பேனலில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது வந்து எர்த் கிரவுண்ட் இருக்கும், அப்புறம் ரிங்கு டிப் இருக்கும், R1 R2 இருக்கும். ரிங்கு டிப்புங்கிறது டெலிஃபோன் ஒயர்டு டெலிஃபோன் லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் இல்லை கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு நியூஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு பீப் சவுண்ட் மாதிரி கேட்கும் உங்களுக்கு அலாரம் அடிச்சது அப்படின்னா. R1 2 வந்து நீங்கள் எடுத்து டெலிஃபோன் கனெக்ட் பண்ணுறது வந்து டெலிஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒயர்டு டெலிஃபோன். இதுதான் இந்த பேனலோட ஓவர்வியூ. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் தரேன். கம்பெனி நேம் வந்து EDS ஆட்டோமேஷனுங்க. இந்த DSC பர்க்லர் அலாரம் ரிகார்டிங் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். We can give you best solution. Thank you. This is Karthik from EDS Automation.